வீரகனூர். அந்த இரவு அமைதியாக தோன்றினாலும் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் ரகசியம் போல வீடுகளின் சுவருக்குள்ளே பதட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. மழை நின்ற பின் ஈரமான காற்றுடன் முகில்மதி வீட்டுக்குள் நுழைந்தாள். பழைய சுவர், துளசி மடை, ஓரமாக தொங்கும் எண்ணெய் விளக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு சோகமான மரியாதை இருந்தது. அது சின்ன வீடுதான், ஆனால் ஒவ்வொரு மூலையிலும் நினைவுகள் சுவாசித்து கொண்டிருந்தது. பாட்டி, நான் வந்துட்டேன். மீனாட்சி பாட்டி ஜெபமாலை கையில் மெதுவாக அமர்ந்திருந்தார். மெல்ல நடக்கும், வெள்ளை முடி, கண்களில் கூர்மையான அறிவு. அவள் முகத்தை பார்த்தவுடன் ஏதோ மாறுபாடு உணர்ந்தார். கோவிலுக்கு போயிட்டியா? முகில்மதி அமைதியாக தலையாட்டினாள். யாராவது ஏதாவது கேட்டாங்களா? பூசாரி என்ன சொன்னார்? அந்த கேள்வியில் சாதாரண ஆர்வம் இல்லை, ஒரு மறைந்த பதட்டம். முகில்மதி அமைதியாக இருக்கிறாள். பாட்டி அவள் முகத்தை பார்த்து புரிந்து கொள்கிறார். இன்னும் இந்த இரவோடு நிழல் நம்ம வீட்டை விட்டு போகலை. பெரியப்பா சண்முகம் அவளை வளர்த்தவர். வயலில் வேலை பார்த்து திரும்புகிறார். மௌனமான மனிதர், ஆனால் உள்ளுக்குள் தீ. முகில், ஊரில் யாராவது உன் அம்மாவை பற்றி கேட்டாங்களா? அவள் திடுக்கிறாள். இல்லை பெரியப்பா. அவர் ஆழமான மூச்சு விடுகிறார். அந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. இந்த வரி முகில்மதி சற்று யோசிக்க முயற்சிக்கிறார். அவள் அறைக்குள் சென்று பழைய மர அலமாரியை திறந்தாள். பல வருடங்களாக யாரும் தொட்டதே இல்லாத ஒரு பெட்டி. உள்ளே அவள் அம்மாவின் புகைப்படம், பெரிய குங்குமம், மென்மையான சிரிப்பு. அம்மா என்று மெதுவாக அவள் உதடுகள் அசைந்தது. புகைப்படத்துக்கு பின்னால் சற்றே வெளியே தெரிந்த காகிதத்தை அவள் இழுத்தாள். அதில் சிங்கமுத்திரை. நடுங்கும் விரல்களால் எழுத்தை தொட்டாள். ரத்தம் திரும்பும் போது கதவு திறக்கும். அவள் இதயம் திடுக்கிட்டது. அந்த நேரம் வெளியே மின்னல் சத்தம், பாட்டியின் குரல். முகில்மதி, அந்த அலமாரியை திறக்காதேன்னு சொல்லியிருந்தேனே. அவள் மெதுவாக திரும்புகிறாள். பாட்டி வாசலில் நிற்கிறார். அவரின் முகத்தில் பயம். உன் அம்மா அந்த ரகசியத்தாலே உயிரை விழுந்தாங்க. சைலன்ஸ். முகில்மதி கண்ணீரோடு, அப்போ நான் வாழ்றதுக்கு காரணம் அதானே பாட்டி? சிறிது நேரத்தில் மாடிப்படியில் இருந்து பாட்டி மற்றும் பெரியப்பா சண்முகத்தின் குரல் கேட்டது. இதை இப்போ அவளுக்கு தெரியக்கூடாது. பாட்டி மெதுவாக சொன்னார். நான் சொன்னேன்ல, அந்த அலமாரி போட்டு மாற்றணும்னு. சண்முகம் பதட்டமாக, ஒரு ஆள் கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? பாட்டியின் குரல் நடுங்கியது. அவருக்கு இப்போ நல்ல மனசு மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த இரவில் என்ன நடந்ததுன்னு நாம் மறக்க முடியுமா? சண்முகத்தின் குரல் கனமாகியது. முகில்மதி கதவின் பின்னால் நின்றபடி உறைந்து போனாள். ஒரு ஆள். அந்த வார்த்தை அவள் மனதில் அடிக்கடி ஒலித்தது. யார் அந்த ஆள்? அம்மா இறந்த இரவோடு சம்பந்தமா? இப்போ நல்லவரா நடிக்கிறாரா? அவள் மெதுவாக பின்வாங்கினாள். ஆனால் அந்த சந்தேகம் அவளை விடவில்லை. அந்த இரவு தாமதமாக தண்ணீர் குடிக்க வெளியே வந்தபோது பெரியப்பா தனியாக அறைக்குள் அமர்ந்திருந்தார். அலமாரியில் இருந்து ஒரு பழைய கடிதத்தை எடுத்தார். அவள் கதவு இடுக்கில் இருந்து பார்த்தாள். சண்முகா என்று தொடங்கும் எழுத்து. அவர் மெதுவாக படித்தார். நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஒரு ஆள் நம்மை கவனிக்கிறார். முகிலை காப்பாத்து. சண்முகத்தின் கைகள் நடுங்கின. உண்மை வெளியில் வந்தா இந்த ஊர் தலைகீழா போயிடும் என்று அவர் தன் தலையில் கை வைத்து கொண்டார். அவர் அந்த கடிதத்தை மடித்து தீப்பந்தத்தின் அருகே கொண்டு சென்றார். எரிக்க முயன்றார். அந்த நொடியில் முகில்மதியின் இதயம் துடித்தது. அவள் முழு உண்மை கேட்கவில்லை. ஆனால் புரிந்தது ஒன்று, அவளை யாரோ காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யாரிடமிருந்து? அவள் தன் அறைக்குள் திரும்பி கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். என்னை எல்லோரும் காப்பாத்துறாங்க, ஆனால் யாரை நம்புறது? வீட்டின் வெளியே மழை நனைந்த இருளில் தூரத்தில் ஒரு மனித உருவம் நின்றிருந்தது. அவன் முகம் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் அவன் பார்வை நேராக அந்த வீட்டை நோக்கி. மின்னல் மின்னியது. அந்த உருவம் ஒரு கணம் தெளிவாக தெரிந்தது. அந்த நொடி மறைந்து விட்டது. அடுத்த நாள் கோவில் தேரோட்டம். வீரனூர் கோவில் அந்த இரவு ஒளியால் நிரம்பியிருந்தது. விளக்கு தொடர்கள் காற்றில் மெதுவாக அசைந்து மழை நின்ற பின் வரும் மண் வாசத்தோடு கலந்த தூபத்தின் மனம் பிரகாரத்தை சுற்றி பரவியது. நாதஸ்வரம் உயர்ந்தது. முரசு அதற்கு ஒத்த தாளம் கொடுத்தது. ஓம் நமச்சிவாய, சிவனை போற்றி என்ற முழக்கத்தில் மக்கள் கூட்டம் அலைபாய்ந்தது. மஞ்சள் சேலையில் முகில்மதி தேரின் முன் நின்றாள். அவள் கையில் ஓர் தீபம். ஆனால் அவள் விழிகள் ஓர் அறியாத நடுக்கம். இதயம் காரணமில்லாமல் வேகமாக துடித்தது. ஏன் என்று அவளுக்கே தெரியவில்லை.
அவள் மனதில் பழைய கனவு தீ. ஒரு சின்ன பையன் குரல். முகில் ஓட. அந்த குரல் யாருடையது? அவள் கண்கள் கூட்டத்தை தேடுகின்றன, யாரையோ கண்டுபிடிக்க முயற்சி போல. கூட்டத்தின் மறுபக்கம் ஆதித்யன் நின்றிருந்தான். அவன் பார்வை முழுக்க அவளை மட்டுமே தேடியது. திருவிழா சத்தம், கூட்டம் அவனுக்கு எல்லாம் பின்னணி மாதிரி. அவள் கையில் இருந்த தீபத்தின் ஒளி அவள் கண்களில் பிரதிபலித்தது. அந்த ஒளியில் அவனுக்கு புரியாத ஒரு நெருக்கம். அவளை நான் எங்கோ பார்த்த மாதிரி. கூட்டம் தள்ளும் ஒரு சில குழப்பம். முகிலின் கையில் இருந்த தீபம் சற்றே சாய்கிறது. அந்த நேரம் ஒரு கை அவளின் கை மீது மெதுவாக தொடுகிறது. தீபம் சரியாக நிற்கிறது. அவள் திரும்புகிறாள். ஆதித்யன். இருவரும் சில வினாடிகள் பேசாமல் பார்க்கிறார்கள். அந்த பார்வை முதல் சந்திப்பு மாதிரி இல்லை, மறந்து போன நினைவுகள் மீண்டும் சந்திப்பது போல. முகில் மெதுவாக சொல்கிறாள், எனக்கு இந்த இரவு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆதி ஒரு நொடிக்கு தயங்குகிறான். அவள் பயப்படுறதற்கு காரணம் தெரியாமல் இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் ஒரு வாக்குறுதி எழுகிறது. நான் இருக்கேன். அந்த வார்த்தை சாதாரணமாக இல்லை, அது அவனுக்கு புரியாத ஒரு பொறுப்பு. அந்த நேரம் தேரின் பெரிய மணி ஒலிக்கிறது. அந்த ஒளி இருவருக்கும் ஃப்ளாஷ் போல தாக்குகிறது. ஒரு கணம் அவர்களுக்கு சுற்றி இருந்த கூட்டம் மறைந்து போனது போல. தீ, ஒளி, மலைவாசம், நாதஸ்வரம் அனைத்தும் சேர்ந்து ஒரு பழைய இரவின் நினைவுகளை கிளறுகிறது. ஆனால் இன்னும் அவர்களுக்கு தெரியாது, அந்த இரவு அவர்களை பிரித்தது. அந்த இரவு அவர்களை மீண்டும் இணைக்கப் போகிறது. அவன் மனம் மெதுவாக கிளர்ந்தது. தேரின் பெரிய மணி முழங்கியது. ஊரே அதிரும் வண்ணம் சங்கின் முழக்கம். அந்த ஒளி இருவரின் உள்ளத்தையும் அதிர வைத்தது. அந்த நேரம் ஆதியின் பார்வை திடீரென கீழே சென்றது. தேரின் பெரிய சக்கரத்தின் அருகே ஒரு இரும்பு கம்பி தளர்ந்திருந்தது. அது சாய்ந்தால் தேரை சாயும். மக்கள் கூட்டம் கீழே நசுங்கும். அவன் உடனே முன்னேற முயன்றான். யாரோ பின்னால் இருந்து அவனை தள்ளினர். அவன் சற்றே தடுமாறினான். திரும்பி பார்த்தான். கருப்பு துணியால் முகம் மூடிய ஒருவர் தேரின் அடியில் குனிந்து அந்த கம்பியை இழுக்க முயன்று கொண்டிருந்தான். முகில் என்று ஆதித்யன் அலறினான். ஆனால் தேரோட்டம் ஆரம்பமாகிவிட்டது. சக்கரம் நகர ஆரம்பித்தது. கம்பி மேலும் தளர்ந்தது. முகில்மதி குழப்பமாக ஆதியை பார்த்தாள். அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் கண்களில் இருந்த அச்சம் அவளை பதற வைத்தது. சில நொடிகளில் விபத்து. ஆதி ஓடினான். அந்த மாஸ்கர் மனிதரை பிடிக்க முயன்றான். அவன் கூட்டத்தில் கலந்து விட்டான். சக்கரம் திடீரென சாயத் தொடங்கியது. கூட்டம் மலறியது. முகில் தேரின் அருகே இருந்தாள். அவள் பின்வாங்கும் முன் ஆதி அவளை தள்ளிவிட்டு தானே கீழே விழுந்தான். பெரிய மரச்சக்கரம் அவன் தோளை கிட்டத்தட்ட உரசி நிற்கும் அளவுக்கு வந்தது. முரசு ஒளி திடீரென நின்றது. அமைதி. முகில் தரையில் இருந்து எழுந்து அவன் அருகில் வந்தாள். ஆதி. அவன் கண்கள் திறந்திருந்தன. தோளில் சிறிய இரத்தக்கீறு. அவன் மெதுவாக சிரித்தான். நான் இருக்கேன், பயப்படாதே. அவள் கண்ணீர் வழிந்தது. அதே நேரம் தேரின் அடியில் இருந்து ஒரு சிறிய பொருள் உருண்டு விழுந்தது. முகில் அதை எடுத்தாள். அது ஒரு மோதிரம். சிங்க முத்திரை பொறிக்கப்பட்ட மோதிரம். அதே சின்னம் அதே ரகசிய அறையில் இருந்தது. அவள் கனவுகளில் தோன்றிய சின்னம். ஆதி அந்த மோதிரத்தை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு மின்னல். ஒரு மழை இரவு, ஒரு தீ. முகில் ஓடு என்ற சிறு வயது குரல். அவன் மூச்சு தடைப்பட்டது. கூட்டத்தின் தூரத்தில் அதே கருப்பு துணி அணிந்த மனிதர் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு குளிர்ந்த சிரிப்பு. திருவிழாவின் சத்தம் மீண்டும் ஆரம்பித்தாலும் அந்த இரவு இனி சாதாரணமில்லை. முகில்மதியும் ஆதித்யனும் இன்னும் உணரவில்லை. இது ஆபத்து அல்ல, இது ஒரு எச்சரிக்கை என்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க மொரடனின் முல்லைக்கொடி. அந்த ஸ்டோரி யூடியூப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை இப்போதைக்கு என்னால் போட முடியாது. இது என்னுடைய ஸ்டோரி, நான் ஓனாக ரைட் பண்ணுற ஸ்டோரி. ஸோ இது இடையில ஸ்டாப் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக எல்லா எபிசோடும் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டோரிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு ஒன் மோர் டைம், ஐ எம் வெரி வெரி சாரி. நல்ல ஸ்டோரியை போட்டுட்டு இடையிலேயே ஸ்டாப் பண்ணதுக்கு. எனக்கும் அந்த ஸ்டோரி பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் அதை போட்டேன். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இடையில வரும்னு நான் நினைக்கல.
அதனால் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டோரிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நானே ஓனாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்டோரி தர்றேன். நான் போடுற ஸ்டோரி எந்த மாதிரி போகணும் என்ன ஏது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டோரி போடுறேன். லவ்வு, த்ரில்லரு, சஸ்பென்ஸு, க்ரைம் த்ரில்லர் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக நான் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பட் ஸ்டோரி படிக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் ஸ்டோரி படிக்கிற நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எங்களுக்காண்டி